முன்னொரு காலத்துல பசுமை நிறைஞ்ச ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல முட்டாள் முனியாண்டியும் அவனோட பொண்டாட்டி புத்திசாலி அனாமிகாவும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. முனியாண்டி யார் எது சொன்னாலும் நம்பிக்கிட்டு அவங்க சொல்றத கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படியே செய்வான். முனியாண்டி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? கழுத முட்டை தான் போடுமா, அதுவும் பெரிய முட்டை தான் போடுமா. அப்படியா எஜமான்? நீங்க சொன்னா சரியாத்தான் இருக்கும். ஆனா அனாமிகா அப்படி இல்ல. அவ ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டு உண்மைய தெரிஞ்சுப்பான். அப்போ ஒரு நாள் காலையில அனாமிகா சமைச்சிட்டு இருக்கும்போது அங்க வந்த முனியாண்டி இப்படி சொன்னா. என்னடி பண்ற அனாமிகா? ஓ, சமைச்சிட்டு இருக்கியா? சரி, நான் சந்தைக்கு போய் நம்ம ஆட்டை வித்துட்டு வந்துறேன். இந்த வாரம் நமக்கு நிறைய செலவு இருக்கு, அதனால ஆட்டை வித்தாதான் சமாளிக்க முடியும். என்னங்க, கொஞ்ச நேரம் இருங்க, சமையல் வேலை முடிய போகுது. நானும் உங்க கூடவே வரேன். இல்லனா சந்தையில உங்களை யாராச்சும் ஏமாத்திருவாங்க. புரிஞ்சுக்கோங்க, நானும் கூட வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அனாமிகா. என்ன பார்த்தா உனக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா? ஏதோ சில தடவை ஏமாந்து போயிருப்பேன், அதுக்காக என்னைய மொத்தமா முட்டாள்னு நினைச்சிட்டியா அனாமிகா? அப்படி இல்லங்க, நீங்க ரொம்ப வெள்ளந்தியான ஆளு. உங்கள சுலபமா எல்லாரும் ஏமாத்திருவாங்க. அதனாலதான் நானும் கூட வரேன்னு சொல்றேன். புரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணா. நான் மட்டும் போய் நம்ம ஆட்ட சந்தையில வித்துட்டு வரேன். அதுக்கப்புறம் உனக்கு தெரியும் இந்த முனியாண்டி யாருன்னு. அப்படின்னு ரொம்பவே கோவமா சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா போனா முனியாண்டி. இதெல்லாம் பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டா அனாமிகா. அவளுக்கு தெரியும் இந்த ஊரே தன்னோட புருஷனோட இயலாமைய வச்சு கேலியும் கிண்டலும் பண்ணுவாங்கன்னு. முனியாண்டி அனாமிகா கூட சண்டை போட்டுட்டு தன்னோட ஆட்டையும் கூப்பிட்டுக்கிட்டு சந்தைக்கு கிளம்பினா. போற வழியில தன்னோட நண்பன் சோமுவ பார்த்து இப்படி சொன்னா. என்ன சோமு, எங்க போயிட்டு இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அது இருக்கட்டும் முனியாண்டி, நீ கழுதைய கூட்டிட்டு எங்க போற? என்னது கழுதையா? இது ஆடு சோமு. கண்ணு தெரியலையா உனக்கு? ஆட்டை பார்த்து கழுதைன்னு சொல்லிட்டு இருக்க. இது ஆடா? இல்ல முனியாண்டி, இது கழுத, இது கழுத, இது கழுத, இது கழுத. நல்லா பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே சோமு நடந்து அவன் வேலைக்கு போக ஆரம்பிச்சான். முனியாண்டிக்கு ஒண்ணுமே புரியல. இவ என்ன ஆட்டக்கழுதைன்னு சொல்றான் அப்படின்னு ரொம்பவே குழம்பி போயிருந்தான். அவனுக்கே இது ஆடா இல்ல கழுதையா அப்படின்னு சந்தேகம் வந்துச்சு. இத பத்தி யோசிச்சுக்கிட்டே சந்தைக்கு கிளம்பினான். போற வழியெல்லாம் அவன் யோசிச்சுக்கிட்டே போனான். அப்போ அங்க 2 பேரு பேசிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட போய் இப்படி கேட்டான். ஐயா, இந்த கழுதை அழகா இருக்கா? ரொம்ப பெருசா கொழு கொழுன்னு இருக்குல்ல. உங்களுக்கு இந்த கழுதைய பார்த்தா நல்லா சுமைய தூக்கும்னு நினைக்கிறீங்களா? இதை கேட்ட அவருக்கு பயங்கரமான அதிர்ச்சி. என்னடா இவன் ஆட்ட போய் கழுதேன்னு சொல்றான், எதுக்கு வம்பு, நம்பளும் அதையே சொல்லிடுவோம் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு இப்படி சொன்னான். ஆமாம்பா, கழுத நல்லா அழகா கொழு கொழுன்னு இருக்கு. சரியா, பார்த்து கழுதைய கூட்டிட்டு போ. பார்த்தாலே தெரியுது இது நல்ல சுமைய தூக்கும்னு. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா முனியாண்டி குழப்பத்தோட அங்க இருந்து கிளம்பினான். என்னடி இது, இவ ஆட்ட போய் கழுதைன்னு சொல்றான். சரியான முட்டாளா இருப்பான் போல. சரியா சொன்னீங்க, அவன்தான் முட்டாள் முனியாண்டி. அவன் சரியான முட்டாள். அவனை பத்தி இந்த ஊருக்கே தெரியும். நல்ல வேலை அவன்கிட்ட வாக்குவாதம் பண்ணாம அனுப்பி வச்சீங்க. இல்லன்னா சொன்னதே சொல்லியிருப்பான். யாருகிட்ட? நான் எல்லாம் அவன் வலையில மாட்டுவேனா? அதா அவன் போக்கிலேயே போய் ஆட்ட கழுதைன்னு சொன்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப இளக்காரமா 2 பேரும் முனியாண்டியோட இயலாமைய நினைச்சு சிரிச்சாங்க. ஒரே குழப்பத்தோட ஆட்டு சந்தைக்கு வந்து சேந்தான் முனியாண்டி. அப்போ அங்க நின்னுட்டு இருந்த பெரியவரை பார்த்து இப்படி சொன்னான். ஐயா, இந்த கழுதைய சந்தையில விக்கணும். கொஞ்சம் கழுத சந்தை எங்க நடக்குதுன்னு சொல்றீங்களா? அங்க நான் போய் என் கழுதைய வித்துடுறேன். கழுத சந்தையா தம்பி? நேரா போய் வலது பக்கம் திரும்பினா அங்க ஒரு கறிக்கடை இருக்கும். அங்கிருந்து நேரா போனா நீ கேட்ட கழுத குதிரையெல்லாம் அங்கதான் விப்பாங்க. அங்க போய் உன்னோட கழுதைய வித்துக்கோப்பா. அப்படிங்களா ஐயா? ரொம்ப நன்றி. யார கேக்குறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேளை நீங்க வந்து உதவி செஞ்சீங்க. நன்றி ஐயா. அது இருக்கட்டும் தம்பி, கழுதைய விற்க போறேன்னு சொன்னா எங்க ஒரு கழுதையும் இல்ல, பின்னாடி வருதா? ஐயா, நல்லா பாருங்க, என் காலு கடியில தான் கழுத நின்னுட்டு இருக்கு, தெரியலையா உங்களுக்கு? அந்த பெரியவர் ரொம்ப நேரம் கூர்ந்து பார்த்து, என்ன இவன் ஆட்ட போய் கழுதைன்னு சொல்றான் அப்படின்னு ரொம்ப குழப்பத்தோட இப்படி கேட்டாரு. தம்பி, உன் பேர் என்ன? உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, டக்குன்னு ஞாபகம் வரல. வயசாயிடுச்சுல, அதான் கேட்டேன். உன் பேர் என்னப்பா?
ஐயா, என் பேர் தான் முனியாண்டி. நானும் இந்த ஊர்க்காரன்தான். என்னைய மறந்துட்டீங்களா? இப்போதான் அந்த பெரியவருக்கு நம்ம முட்டாள் முனியாண்டி ஞாபகம் வரான். இவ சரியான முட்டாளாச்சே. எப்படியாச்சும் இவனை ஏமாத்தணும்னு முடிவு பண்ணிட்டாரு அந்த பெரியவர். எப்பா முனியாண்டி, மன்னிச்சுக்கப்பா, மறந்து போயிட்ட. சரி, இந்த கழுதைய நானே வாங்கிக்கிறேன். அதுக்கு பதிலா உனக்கு இந்த 3 கோழிய தரேன். என்ன சொல்ற? ஐயா, கழுதை என்ன விலை? இந்த கோழி என்ன விலை? நீங்க இவ்ளோ பெரிய கழுதைய என்கிட்ட இருந்து வாங்கிட்டு இந்த சின்ன 3 கோழிய தந்து என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? அது என்கிட்ட நடக்காது. நான் ஒன்னும் முட்டாள் முனியாண்டி இல்ல, புத்திசாலி முனியாண்டி. என் பொண்டாட்டி கிட்ட சவால் விட்டுட்டு தான் வந்திருக்கேன். நான் இன்னைக்கு ஏமாற மாட்டேன். அடே புத்திசாலி முனியாண்டி, இது ஒன்னும் சாதாரண கோழி இல்ல. இது மந்திர சக்தி உள்ள கோழி. இந்த கோழி தினமும் தங்க முட்டை விடும்பா. யோசிச்சு பாரு, தினமும் தங்க முட்டை கிடைச்சா நீ எவ்ளோ சீக்கிரமா பணக்காரனா மாறலான்னு. என்னையா சொல்றீங்க? தங்க முட்டை விட்டுற கோழியா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த கோழி என்கிட்ட இருந்தா நான் சீக்கிரமா பணக்காரனா மாறிடுவேன். அதுக்கப்புறம் இந்த ஊரே முட்டாள் முனியாண்டிய புத்திசாலி முனியாண்டின்னு எல்லாரும் ஒத்துப்பாங்க. ஆமாப்பா, சரியா சொன்ன. எல்லாரும் புத்திசாலின்னு ஒத்துப்பாங்க. உன்னோட பொண்டாட்டி உன்னை நினைச்சு ரொம்பவே பெருமைப்படுவா. அப்புறம் நீதான் இந்த ஊருக்கே ராஜா. இத கேட்ட உடனே முட்டாள் முனியாண்டிக்கு பயங்கரமான சந்தோஷம். நம்ப எப்படியோ இந்த தங்க முட்டை போடுற கோழிய வாங்கி பெரிய பணக்காரனா மாறணும் அப்படின்னு திட்டம் போட்டான். சரிங்க ஐயா, நீங்க என்னோட கழுதைய வச்சுக்கிட்டு அந்த கோழிய கொடுத்துருங்க. நான் வாங்கிட்டு போறேன். எனக்கு இதுல முழு சம்மதம். சரி தம்பி, கோழிய பத்திரமா பாத்துக்கோ. தினமும் அதுக்கு சோறு போட்டு நல்லா பாத்துக்கிட்டா சீக்கிரமாவே உனக்கு தங்க முட்டை கிடைக்கும். புரிஞ்சுதா? சரிங்க ஐயா, நீங்களும் என் கழுதைய பத்திரமா பாத்துக்கோங்க. அதுவும் நல்லா சுமைய தூக்கும். சரி, நான் போயிட்டு வரேங்க ஐயா. அப்படின்னு சொல்லிட்டு கழுதைய அந்த பெரியவர்கிட்ட கொடுத்துட்டு அந்த 3 கோழியையும் முனியாண்டி வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பினான். என்னடா இவ இவ்ளோ பெரிய முட்டாளா இருக்கான்? சும்மா தங்க முட்டையிடும்னு சொன்னதுக்கே வாய பொடந்து வாங்கிட்டு போறோம். இதுல ஆட்ட வேற கழுதன்றான். சரியான முட்டாளா இருப்பான் போல. இவன மாதிரி ஊருக்கு 10 பேர் இருந்தா, இல்ல இவன் ஒருத்தனே போதும், நம்ம பணக்காரனா மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் சத்தமா சிரிச்சாரு. இது எதுவுமே தெரியாம முட்டாள் முனியாண்டி வீட்டுக்கு போனான். ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு வந்து சேந்தான் முனியாண்டி. அவனை பார்த்து அவனோட பொண்டாட்டி இப்படி சொன்னா. என்னங்க, ஏன் இவ்ளோ நேரம்? ஆட்டை வித்துட்டீங்களா? காசு எங்க? ஆமா, இந்த 3 கோழி வாங்க உங்ககிட்ட எங்க காசு இருந்துச்சு? அதுவா அனாமிகா, இது மந்திர கோழி. தினமும் நமக்கு தங்க முட்டை கொடுக்கும். அத வச்சு நம்ம பெரிய பணக்காரனா மாறிடலாம். ஏங்க, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? யாரோ உங்களை நல்லா ஏமாத்திருக்காங்க. அது கூட தெரியாம இப்படி ஏமாந்து போய் வந்திருக்கீங்க. ஏமாந்து போய் வந்திருக்கேனா? எப்ப பார்த்தாலும் என்ன முட்டாள் மாதிரி பார்க்காத அனாமிகா. நான் ஒன்னும் ஏமாறல. நீ வேணா பாரு, இந்த கோழி எல்லாம் தங்க முட்டையிடும். அதுக்கப்புறம் இந்த முனியாண்டி முட்டாள் இல்ல, புத்திசாலின்னு நீ கண்டிப்பா ஒத்துப்ப. என்ன நம்பு. அப்போதான் அனாமிகாக்கு புரிஞ்சுது தன்னோட புருஷன் எவ்வளவு பெரிய முட்டாள்னு. அதனால அவர் வழியிலேயே போய் அவரை திருத்த முடிவு பண்ணா. நான் எப்படி என் புருஷனை திருத்துறேன்னு அடுத்த வீடியோல பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.